ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் ஃப்ரீடா ஃப்ரான்சிஸ். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம வந்துட்டு சிக்கன் கிரேவி பார்க்க போகிறோம். ஒரு காரசாரமான டிஃப்ரெண்ட்டான முறையில் எங்கள் வீட்டு ஸ்டைலில் செய்ய போகிறோம். தமிழ்நாட்டில் எல்லாத்துக்குமே சிக்கன் கிரேவினா ரொம்ப பிடிக்குங்க. அதை ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு முறையில் எல்லாருமே செய்வாங்க. நம்ம இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லாத்தையும் அரைச்சி கொஞ்சம் ஜாலியாக பண்ண போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம், சுவைக்கலாம். சிக்கன் கிரேவிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். சிக்கன் வந்து 1/2 கிலோ, வெங்காயம் வந்துட்டு 3 கட் பண்ணி வச்சுக்கோங்க, தக்காளி 4 இதையும் நல்லா பழமாக எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க, தயிர் 1 கப், பச்சை மிளகாய் 4, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன், கறிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சிவப்பு மிளகாய் வந்து 7லேருந்து 8 யூஸ் பண்ணிக்கோங்க. மிளகு வந்து 3 டேபிள் ஸ்பூன், சீரகம் 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 2 டேபிள் ஸ்பூன், பிரியாணி இலை வந்துட்டு 4, பட்டை கிராம்பு வந்து தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எண்ணெய் வந்துட்டு தேவைக்கேற்ற மாதிரி பயன்படுத்திக்கலாம். நான் 4 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் 1/2 மூடி துருவலாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பேன் அடுப்பில் வச்சாச்சு. ஃபஸ்ட்டு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சிவப்பு மிளகாய், பிரியாணி பட்டை, அப்புறம் மிளகு, சீரகம், சோம்பு, இது ஒரு முறை நம்ம வறுத்துடலாம். ஏன்னா இது கொஞ்சம் நல்லா நம்ம வறுத்துட்டோன்னா தான் மசாலா நல்லா பொடியாகும். இதை நம்ம வந்து சிக்கனில் சேர்க்கணும். தேங்காவையும் கொஞ்சம் வறுத்துடலாம். லைட்டாக அப்படி தேங்காய் வறுத்துக்கோங்க. சிக்கன் கிரேவி ரெடி பண்ண போகிறோம். தேவையான அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்தது இப்போ வந்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். அடுத்தது நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா பழமாக இருந்தாலே நல்லாயிருக்கும். அப்புறம் 2 பச்சை மிளகாய் கீறிட்டு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வதக்கிக்கலாம் நல்லா. இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்சை வாடை எப்பயும் போயிட்டா நல்லது. அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா வதக்கிடுங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சிக்கன் வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் இதோட ஆட் பண்ணிடலாம். ஒரு வாட்டி சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதில் இப்போ இதில் வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச மசாலா வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். அந்த சிக்கனோட மசாலா விட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடுறேன். இதுலேயே மசாலா ஆட் பண்ணனால நான் வந்து மிளகாத்தூள் வேறு எந்த கரம் மசாலாவும் ஆட் பண்ணல. இதுவே போதுமானது. இதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மசாலா எப்பயுமே அரைச்சி போடும்போது சிலர் பட்டை கிராம்லாம் வந்துட்டு முழுசாக போட்டால் பிடிக்காது. அதனால நான் இதிலேயே அரைச்சி போட்டுருவேன். இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம சிக்கன்லாம் சேர்த்து மசாலாலாம் சேர்த்து எல்லாமே இப்போ வந்து ரெடி ஆகிட்டுருக்கு, கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். தேவையான அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன், கல் உப்பு. ஆல்ரெடி நான் கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன். நீங்கள் வந்துட்டு மசாலாலாம் ஆட் பண்ணோன்னே திருப்பி கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி நம்ம இது மாதிரி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடலாம். சிக்கன் கிரேவி வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ். வந்து வீட்டில் சாம்பார் சாதம், பிரியாணி இந்த மாதிரி சாப்பிட்லாம். இது வீட்டிலே நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மூடிடலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்மளோட சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. எடுத்து பார்த்துடலாம்.
சூப்பர், நல்ல ஸ்மெல் வருது. இப்பயே எடுத்து சாப்பிட்றலாம் போல் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஓகே, நம்ம ஃபைனலாக இப்போ அதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடலாம். இப்போ நம்மளோட சிக்கன் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ அதை போய் சாப்பிட போகிறேன். நீங்கள் இந்த கிரேவியை வந்துட்டு உங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சாம்பார் ரைஸ் இல்லை வெறும் சாதத்தில் கூட இந்த கிரேவியை வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ வாங்க, நான் சாப்பிட போகிறேன், போகலாம். இப்போ நம்மளோட சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நான் வந்துட்டு மட்டன் பிரியாணி வித் வெங்காய பச்சடியோடு சாப்பிட்றேன். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சிக்கன் கிரேவியை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சாப்பிட போகிறேன்.